ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமையோட நேம் என்னென்னா வித் யூ அண்ட் த ரைன். அதோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்களா, நம்மளோட டாகி குட்டியை தான் காமிக்கிறாங்களா. இது வந்துட்டு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். யாருன்னு பார்த்தா அவனோட ஃபேஸ் அப்புறம் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு மச்சம் இருக்குது, நம்ம ஃபூஜிக்கு இருக்க மாதிரி. இவன் வந்து பயந்துட்டான், என்ன நம்ம ஃபூஜி பையன் ஆகிட்டானா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயத்துலேயே யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாகி குட்டி ரொம்ப ஷாக்கில் இருக்கான். பார்த்தா வந்துட்டு அப்படியே ஃபூஜியோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இவன் பார்க்குறதுக்கு இருக்கானா. சரி, அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு இவங்க ஃபூஜியும் வராங்களா. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவன் ஆக்சுவலாக என்னோட ட்வின் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம டாகி குட்டிக்கு சொல்லுவாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஷன்லையும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃபைன், பொறு உனக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொடுத்துக்கிறாங்களா. சரி பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்துட்டு அவன் வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபூஜிக்காக ஏதோ சம்திங் ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே ஃபைன், இது வந்துட்டு என்னோடய ஹாபி தான், ஸோ நோ இஷ்யூஸ். நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு இன்றைக்கி ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இப்போ ஷாப்பிங் போகணுமே. சரி ஓகே, நீ போயிட்டு வா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், கீஸ் மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லலாம். ஓகே பாய் பாய், see you later அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்லிட்டுறானா. அப்படியே ஃபூஜி மாதிரி இருக்கான், பார்க்கவும் செம்ம க்யூட்டாக இருக்கானா. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த பக்கம் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். அது ரொம்ப ஆக்சுவலாக ஒரு மிஷின் மாதிரி ஒன்று எடுத்து வைக்கிறான். அதை பார்த்துட்டு அது ரொம்ப டேஞ்சரஸ், அது பக்கத்தில் வராதுன்னு நம்ம டாகி குட்டியை பார்த்தா நம்ம டாகி குட்டி கடுப்பாய் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சரி நீ சரியான கோவக்காரனாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்களா. நம்ம வா வெளில வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே வாக்கிங் போகிறது. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பேக்கில் வச்சு நம்ம தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாகி க்யூட்டாக சொல்கிறோன்னா. சரி ஓகே ஃபைன் வா அப்படின்னோடனே ஒரு வெளில அழைச்சிட்டு போயிருக்கான். அங்கே வந்துட்டு ஒரு ஆண்டி வந்துட்டு நம்ம அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், நம்ம ஃபூஜியோட தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கான்னா. டாக்டரும் வராங்க. டாக்டர் யாருன்னா அன்றைக்கி நம்மளோட டாகி குட்டியை வந்துட்டு பார்த்தார்ல, ஹெல்த் கேர் செக்அப் பண்ணார்ல, அவர் தான். பார்த்தோன்னே இனியா ஒன்றையே தான் திரும்பி நான் பார்க்கறேன்னா ஷோ அகேன் யூ அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. அவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை செஞ்சுட்டே பார்க்குறேன். இவன் ரொம்பவே அழகாக இருக்கான்ல, இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், எல்லாரோட யூனிக்காகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லுதா. சரி ஓகே ஃபைன், சரி டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள் இவன் யார் அப்படின்னோடனே இவன் டாக் தான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட டாகி குட்டி வந்துட்டு ப்ளீஸ் 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 சொல்லுங்க அப்படின்னோடனே சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இதே தொலையா பிடிச்சிடான், அவன் ஆக்சுவலாக டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஸ்வீட்டாக சொல்லிடுறாங்க. தென் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபூஜியும் வந்துடுறாங்க. அவங்களோட ட்வின் பிரதரும் அங்கே தான் இருக்கான். சரி ஓகே ஃபைன், இது ஏதோ ஒரு ப்ரீடு தான் போல். ஆமாம் ஆக்சுவலாக இது எதோட ப்ரீட்லாம் எனக்கு தெரியாது, இது எனக்கு ஸ்ட்ரீட்லேருந்து தான் கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே ஐல் சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, இவன் என்னவா இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, பட் ஹீ இஸ் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷெல்ஃப் ரெடி பண்ணிட்டு இருந்தானே, ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்கே வச்சிருவான். சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறாங்களா. சரி இவன் வந்து மேலே வரணுன்னே மேலே வர்றதை பார்த்துட்டு தூக்கி விடுறான் அந்த பையன் பிரதர். பார்த்தா கீழே பார்த்துட்டு அந்த பயம் பயப்படுறான். ஐயோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக பயந்துட்டு இருக்கான். சரி இறக்கி விடுங்கன்னொடனே இறக்கி விடுறவங்க இறக்கி விடுற மாதிரி விட்டு மேலே தூக்கணுன்னே பயத்துலேயே செத்துட்டான் அவன் டாகி குட்டி. வரைஞ்சி கீழே விழுறான். ஐயோ கொலை பண்ணிட்டாங்களே நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெளில வர்றப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு வர்றான். தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல, இவனோட ஒய்ஃபானு சொல்லலை நமக்கு, தென் அந்த ஏதோ சிஸ்டர்னாலும் சொல்லலை. ஆக்சுவலாக அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சரி ஓகே, இவன் வந்துட்டு இங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒர்க் இருந்தது அதனால தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஜிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காளா. அப்பா வராங்க அப்படின்னே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த அவங்க கையில் வந்துட்டு ஒரு பெட்டை எடுத்துகிட்டு வருவாங்க. பெட்டு என்னென்னா கேட் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப நன்றி, ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்ததுனால உங்கள்கிட்ட கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் இவன் தான் அப்படின்னோடனே சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஜியும் வந்துட்டு அந்த பெட்டையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்துட்டு நம்மளோட டாகி குட்டி என்ன பண்ணிட்டான், அந்த கேட்டு ஆக்சுவலாக அந்த பெட்டி என்னென்னா கேட்டு, அவனுக்கு வந்துட்டு இவனோட டாய்ஸ் எல்லாத்தையும் இந்த கேட்டை கொண்டு போய் கொடுக்குறான். விளையாட்டு அதோட ஃப்ரண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இவனோட டாய்ஸ் எல்லாமே கொண்டு போய் கொடுக்குறான். அந்த என்னோட கேட்டுன்னா கண்டுக்கவே இல்லை. போடா அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டு அந்த புது ஷெல்ஃப் க்ரியேட் பண்ணாங்களா, அது மேலே போய் படுத்துக்கிச்சு. சரி ஓகே நீ நர்வஸ்லாம் ஆகாத, இது வந்துட்டு அதுக்கு அன்ஃபெமிலியர் பிளேஸ் தான். ஸோ வந்துட்டு அவன் போக போக தான் அவனோட ஃப்ரெண்ட் ஆகும், நீ அதோட ஃப்ரெண்ட் ஆகணுன்றது வந்துட்டு உனக்கு ரொம்ப பெரிய இது கிடையாது சரியா வீடு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா ஸ்நாக்ஸ் கேட்டான்னா கேட்டோன்னே ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களா, கொடுத்தோன்னே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டி விடுவான் அந்த பூனைக்குட்டிக்கு. அது மதிக்காது, நீ போடா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய எழுதி காமிப்பான். அவனுக்கு தான் எழுதுகிற ஸ்கில்ஸ் இருக்குல்ல. இதை பார்த்துட்டு என்னென்னா அந்த பேப்பரை பிடிச்சி இது பண்ணி
கசக்கி மூஞ்சில் கீறி விட்டு போயிடுமா. அச்சுச்சோ நல்லா கீறி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கு நம்ம டாகி குட்டி. இதெல்லாம் ஒன்னே மாதிரி ஃபூஜி சொல்லுவாங்க, ஒன்றை மாதிரி யாருக்குமே ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் கிடையாது, உனக்கு அது வந்து ஸ்பெஷல் டேலண்ட், அதுக்கு படிக்கலாம் தெரியாது, நீ அதை பற்றி கண்டுக்காத வீடு அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான், என்ன இதுக்கு படிக்க தெரியாது, உனக்கு இதை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால யூ கேன் ரீட், அதுக்கப்புறம் உன்னால் தென் எழுதவும் முடியும் அப்படின்னாலே சரி ஓகே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம், நோ அது அட் மச் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், சரி வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களா. பரவாயில்ல இருந்தாலும் நான் அவனோட ஃப்ரெண்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாகி வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா. சரி ஓகே உன்னோட பெஸ்ட் ட்ரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடுவில் ஒரு கேட் மாதிரி போட்டாங்க. கேட் மாதிரி போட்டால் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன்னா, பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் உங்கள் ஓன் பிளேஸில் இருக்கிறதா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம நாய்க்குட்டி வந்துட்டு இந்த பக்கம் உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஐப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனைக்குட்டி என்ன பண்ணிட்டு அதை பிடிச்சி ஒரே தள்ளு தான் அந்த கேட் மாதிரி இருக்குது. தள்ளினோடனே வந்துட்டு சரி ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு பூனைக்குட்டிக்கு நம்ம நாய்க்குட்டி ரொம்ப பிடிச்சிரும் போல் கொஞ்சமாச்சு, அதனால அதோட டாயை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதை வந்து மேலே இது பண்ணி வச்சு அது படுத்துருக்கோம், அந்த டாயில் படுத்துருக்குமா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு பக்கத்துலேருந்து ஒரு டாயோ ஏதோ ஒன்று எடுத்து வந்துச்சு, இவனும் பக்கத்துலேயே படுத்துருப்பான். சரி ஓகே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபூஜியும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரைட்டிங் ஒர்க்லேருந்து இது பண்ணிருக்காங்களா. ஆக்சுவலாக வந்துட்டு திரும்பி சாப்பாடு எதுவும் கேட்டிருப்பாங்க, நீ ஒன்றும் இல்லாத அவன்கிட்ட கொடு கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் தள்ளினா எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் அவனுக்கு அந்த பக்கம் தள்ளி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சாப்பிடுமா ஸ்மெல் பண்ணி பார்த்து சாப்பிட்டோன்னே இவன் நம்மளோட டாகி குட்டியை போட்டு அந்த பூனைக்குட்டியை நக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாகி ரொம்ப வந்துட்டு மாதிரி ஷையாக ஆகிடும். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் விளையாண்டுருப்பாங்க. விளையாண்டுட்டு இவங்க அந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. விளையாண்டுட்டு நல்லா தூங்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னா நம்ம டாகி குட்டியை ஒரு பேக்கில் போட்டு இன்னொரு நாள் அந்த ஒரு பொண்ணு வந்திருந்தால அவனும் அவங்களோட கசின் ட்வின் பிரதரும் அவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதும் சரி ஓகே நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்களா. சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நிறைய கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு. அப்போ தான் ப்ரெக்னென்சி டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தான் கிரேப்ஸ் பிடிக்காது அப்படின்னு அந்த ட்வின் பிரதர் சொல்ல, உனக்கு நான் யார் வாங்கணும்னு சொன்னால் நான் அவளுக்குலாம் வாங்கிட்டு வந்தேன், சரி ரைட் 2 டே அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்லாங்க. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னென்னா வெளில வந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் நீங்கள் மறக்கலை, அந்த பூனைக்குட்டி வந்துட்டு அவங்கள மறந்துருக்காது, பட் நம்மளோட டாகி குட்டியை மறந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், யாருனே தெரியாத மாதிரி திரும்பி அதே மாதிரி சேம் கண்டுக்காத மாதிரி இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு குட்டி குளம் குட்டியாக வீட்டில் அங்கே வைப்பாங்க, ஜாப்பனீஸ்லலாம் அழகாக இருக்கும், மீன்லாம் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ப்ளஸ் பக்கத்துலலாம் சம் ஆரஞ்சு செடியெல்லாம் இருக்குது. சரி ஓகே ஜாக்கோ லாத்தன் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது. ஜாக்கோ லாத்தன்னா என்ன தெரியுமா, ஹாலோவனில் இருக்குல்ல, அதில் வந்துட்டு அந்த பம்கினுக்கு வந்துட்டு அழகாக ஒரு மேக்கப் மாதிரி ஒன்று போட்டுருவாங்கள்ல, அது மாதிரி போட்டு கொண்டாடுறாங்கல்ல ஹாலோவின்னு, அது ஆக்சுவலாக ஜாக்கோ லாத்தன் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. சரி ஓகே இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஜாக்கோ லாத்தன் க்ரியேட் பண்ணுறது. அந்த லேம்ப் மாதிரி அந்த பூசணிக்காவா அது ஏதோ ஒரு அந்த பம்கினில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவாங்களா, ஹாலோவின் ஃபேஸு, அது ஆக்சுவலாக ஜாக்கோ லாத்தன் லேம்ப் அதை தான் அவங்க 2 பேரும் க்ரியேட் பண்ண போகிறாங்களா. இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் இது பண்ணுறேன் நீ அது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சிக்கிட்டு அழகாக 2 பேரும் வரைஞ்சி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட் டைம் அதனால் இந்த நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரெடிஷ்னல் டைப்பில். பட் இதுக்கு ட்ரெடிஷ்னல் டைப் எனக்கு தெரியல, இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன். சரி ஓகே இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்களான்னு பார்த்தா அவங்க சண்டை போதாத ரொம்ப சந்தோஷம் தான், படுத்து தூங்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூக்கம் தான் வாழ்க்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, நக்கிறாங்க, விளையாண்டுட்டு இவங்க இது பண்ணிருக்காங்களா. இந்த பக்கம் இவங்க வந்துட்டு அந்த லேம்பை வந்துட்டு சீரியஸாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபேஸ்லாம் அழகாக வரைஞ்சி ஸ்டார் மாதிரிலாம் வரைஞ்சி அது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு பார்த்தா கடைசியாக சூப்பராக இருக்கும். ஃபூஜியோடது பார்த்தா ஒரு மாதிரி சேம் ஹாலோவின் டைப்பில் இருக்கும், அந்த பொண்ணோடது பார்த்தா கொஞ்சம் காமெடியாக நல்லா தான் இருக்கும். இவங்க பார்த்தா இந்த பக்கம் இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, பூனைக்குட்டி தூங்கிட்டு இருக்கு, நம்ம நாய்க்குட்டி தூங்கிட்டு இருக்கு. ரைட்லாம் நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறந்துடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.